ஹாய்! 10 நிமிஷத்துல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. மில்லட் தேங்காய் பால் சாதம் பார்க்கலாமா? ஒரு கப் சாமை எடுக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா சாமை தேங்காய் பால் சாதம். நான் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினதுனால இதில் அவ்வளோவா அழுக்கு அவ்வளோவா இல்லை. ஆனால் ஆக்சுவலி அதுலேயும் பாருங்கள் அழுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ நல்லா மினிட்ஸை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் 1 or 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் 3 டைம் வாஷ் பண்ணிட்டேன். சோப் பண்ணுறதுக்கு நல்லா டிப்பிங்காக இருக்கிற அளவுக்கு ஒரு கப் தண்ணி நல்லா ஊற்றி மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். 20 மினிட்ஸ் கம்பல்சரி. எந்த மிளகு இருந்தாலும் ஊற வைக்கணும். சரிங்களா? இதில் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சூடான ஒரு பிரிஞ்சுங்க அட்டை ஊற்றி பொருள் எடுத்துக்கலாம். 2 ஒரு சோம்பு பிடிக்கும். சோம்பு கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சோண்டு சோம்பு சரிங்களா? கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கரெக்டாக வருது. ஸோ க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த ஸ்டேஷன் நெக்ஸ்ட் க்ரீன் சில்லி இஞ்சி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 2 minutes கழிச்சு ஸோ இந்த ஸ்டேஷன் நல்லா ஊற வச்சு அது கொஞ்சம் தனியாக வடிச்சிடலாம். ஊற வச்சு அரிசி போட்டாச்சு. மிளகாய் வதக்கிடலாம். வதக்கிட்டு ஸோ ஒரு கப் மிளகுக்கு 2 கப் தேங்காய் பால் ஊற்றிச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு அப்படின்னு பாருங்கள். பார்த்தா கரெக்டாக இருந்துச்சுன்னா லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் மூடி 2 விசில் விடலாம். கொதி வந்துடுச்சு, மூடிடலாம். லிட்டை மூடியாச்சு. ஆக்சுவலி குக்கர் வந்துட்டேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வரதுக்கு அவருக்கு பக்கத்தில் விசில் வந்துட்டுருக்கேன். ஸோ அதை வந்து ஹாட்டாக இருக்கணுன்றதுனால ஹாட் பாக்ஸில் நடந்துட்டுருக்காங்க. ஸோ செக் பண்ணுறேன். ஸோ நான் சூப்பராக தான் வந்திருக்கேன்.